ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப லைட்டான ஹெல்த்தியான மில்லட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லெஸ் ஆயில் ஹெல்த்தி இன்க்ரீடியன்ட் சேர்த்து செஞ்சுருக்கிற அருமையான குட்டி ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். முக்கியமாக வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கலாம். வயசானவங்களுக்கும் ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி. தொடர்ந்து நம்ம வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன், நல்லா சூடாக இருக்குது. இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு வேர்க்கடலை நல்லா வறுத்துடலாம், நல்லா செவக்காக வறுத்துடலாம். தோலோடையும் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை, இல்லை நம்ம தோலை எடுத்துகிட்டு வேர்க்கடலை கிடைக்குது அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்தாச்சு. இதோட 1 கப்பு உடைச்ச கடலை சேர்த்துக்கலாம். உடைச்சக்கடலை சேர்த்து நல்லா இதையும் நல்லா வறுத்துடலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது, கடாய் நல்லா சூடாக இருக்குது. ரொம்ப நேரம் இதெல்லாம் வறுக்க வேண்டாம், ஈஸியாக ரோஸ்ட் ஆகிடும். ஹெல்த்தி ரெசிபிக்கு இதெல்லாம் தாங்க, வேர்க்கடலை உடைச்ச கடலை. இப்போ நான் காரத்துக்கு 4 மிளகா சேர்த்துட்டுருக்கேன், வெத்த மிளகா. கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு. காரத்துக்கு கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துட்டுருக்கேன். கலருக்கு கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இப்போ இந்த எண்ணெயில் எல்லாத்தையும் வறுத்துடலாம். சூடாக இருக்கிறதுனால ஈஸியாக கொஞ்சமாக பெருங்காய பவுடர். எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம ஜோவர் பொரி சேர்த்துக்க போகிறோம். நம்ம நார்மலாக அரிசி பொரியில் பண்ணுவோம். இது வந்து ஜோவர் பொரி, இது தனியாக எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே கிடைக்கிது. இதில் 3 கப் சேர்த்துட்டுருக்கேன் ஜோவர் பொரி. ஜோவர் குறுமுறான்னு இருக்குது. இப்போ நம்ம இந்த வேர்க்கடலை உடச்சக்கடலாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதோடய சேர்த்து நல்லா இதுவும் வறுத்துடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும். நல்லா கடாய் நல்லா சூடாக இருக்குது, ஈஸியாக ரோஸ்ட் ஆகிடும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட 1 கப்பு நான் மிக்சர் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நம்ம நார்மல் அந்த ஓமப்பொடி சேவ் அதையும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இன்றைக்கி மிக்சர் சேர்த்துட்டுருக்கேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடாய் நல்லா சூடாக இருக்குனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸு ஜோவர் குறுமுறா ரெடி. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு நம்ம கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.